வணக்கம். இது நியூஸ் 8 தமிழ்நாடு செய்திகளை தொகுத்து வழங்குவதற்காக நான் பாலவேல் சக்கரவர்த்தி. செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். 200 தொகுதிகளில் வெற்றி என்ற திமுகவின் கனவு பலிக்காது என பொதுக்குழு கூட்டத்தில் எடப்பாடி பழனிசாமி பேச்சு. 14 மாதங்கள் கடுமையாக உழைத்தால் 2026 ஆட்சிக்கு வருவோம் என அதிமுகவினருக்கு அறிவுரை. குடும்ப ஆட்சிக்கும் வாரிசு அரசியலுக்கும் முற்றுப்புள்ளி வைப்போம். மக்கள் விரும்பும் கூட்டணியை அமைத்து பெரும்பான்மையான இடங்களில் அதிமுக வெல்லும் என்றும் எடப்பாடி பழனிசாமி நம்பிக்கை. மறைந்த காங்கிரஸ் முன்னாள் தலைவர் EVKS இளங்கோவன் உடலுக்கு 2வது நாளாக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் உள்ளிட்ட தலைவர்கள் மரியாதை. சென்னை முகலிவாக்கத்தில் இன்று மாலை இறுதிச் சடங்கு. வங்கக்கடலில் அடுத்த 24 மணி நேரத்தில் உருவாகிறது குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி. மேலும் வலுப்பெற்று அடுத்த 2 நாட்களில் மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து தமிழ்நாடு கடலோர பகுதிக்கு வரும் என வானிலை மையம் கணிப்பு. நாகப்பட்டினம், திருவாரூர், கடலூர், மயிலாடுதுறை மாவட்டங்களில் நாளை மறுதினம் மிக கனமழைக்கு வாய்ப்பு. தஞ்சாவூர், அரியலூர் உள்ளிட்ட 8 மாவட்டங்களில் கனமழை பெய்யும் என தகவல். சென்னை உள்ளிட்ட 10 மாவட்டங்களில் வரும் 18ஆம் தேதி கனமழைக்கு வாய்ப்பு. கடலூர், விழுப்புரத்தில் மிக கனமழை பெய்யும் என்றும் வானிலை மையம் கணிப்பு. சென்னை வானகரத்தில் நடந்த அதிமுக பொதுக்குழு கூட்டத்தில் 16 தீர்மானங்கள் நிறைவேற்றும். டங்ஸ்டன் சுரங்க விவகாரத்தில் திமுக அரசுக்கு கண்டனம் தெரிவித்தும் திட்டத்தை கைவிட மத்திய அரசை வலியுறுத்தியும் தீர்மானம். அதிமுக செயற்குழு பொதுக்குழு கூட்டத்தையொட்டி 6000 பேருக்கு அசைவ உணவு. 16 வகையான பதார்த்தங்களுடன் 750 பேருக்கு சைவ உணவு பரிமாற்றம். இடைநீக்கம் செய்யப்பட்ட போதிலும் எதிர்மறையான கருத்துக்களை தெரிவிக்கும் ஆதவ் அர்ஜுனாவிடம் மறைமுக திட்டம் இருக்க வாய்ப்பு. விசிக தலைவர் திருமாவளவன் கருத்து. மறுபடியும் அவர் முரண்பாடான கருத்துக்களை சொல்லுவது ஏதோ ஒரு செயல் திட்டம் அவருக்கு இருக்கிறது என்பதை நம்மால் உணர முடிகிறது. தூத்துக்குடியில் மழை விட்டாலும் வடியாத தண்ணீர். குடியிருப்புகளை வெள்ளம் சூழ்ந்துள்ளதால் வீடுகளுக்குள் முடங்கிய மக்கள். தூத்துக்குடியில் மழை வெள்ள பாதிப்புகளை பார்வையிட்ட திமுக MP கனிமொழி. நடவடிக்கைகள் குறித்து தொலைபேசியில் கேட்டறிந்த முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். மழை இல்லை, பட் எல்லா இடத்துலையுமே கண்ட்ரோல் பண்ணிட்டாங்க. அதுக்கு தஞ்சாவூர் மாவட்டம் திருவையாறில் 100கணக்கான ஏக்கர் விளைநிலங்கள் நீரில் மூழ்கி சேதம். திருவாரூர் மாவட்டம் முத்துப்பேட்டை அருகே வீடுகளை சூழ்ந்த நீரால் மக்கள் அவதி. தாமிரபரணி ஆற்றில் 80,000 கனஅடியிலிருந்து 20,000 கனஅடியாக குறைந்த நீரின் அளவு. சாலைகளில் தண்ணீர் வடிந்த நிலையில் இயல்பு நிலைக்கு திரும்பும் நெல்லை மாவட்டம். சிவகங்கை அருகே மணிமுத்தாற்றில் வெள்ளப்பெருக்கு. 10க்கும் மேற்பட்ட கிராமங்களுக்கான போக்குவரத்து பாதிப்பு. கொடைக்கானலில் கீழான வயல் கிராமத்தில் வெள்ளப்பெருக்கால் சாலையில் பிளவு. சுற்றியுள்ள கிராமங்களுக்கு போக்குவரத்து பாதிப்பு.
கார்த்திகை தீபத்தையொட்டி திருவண்ணாமலையில் 3வது நாளாக குவிந்த பக்தர்கள். பௌர்ணமியையொட்டி கிரிவலம் மேற்கொண்டு பல்லாயிரக்கணக்கானோர் வழிபாடு. பெங்களூருவில் தற்கொலை செய்து கொண்ட ஐடி ஊழியரின் மனைவி உள்ளிட்ட 3 பேர் கைது. பணம் கேட்டு தற்கொலைக்கு தூண்டிய புகாரில் நடவடிக்கை. பிரிஸ்பேன் டெஸ்ட் கிரிக்கெட்டில் டிராவிஸ் எட் ஸ்மித்தின் அபார சதத்தால் 7 விக்கெட் இழப்புக்கு 405 ரன்களை சேர்த்தது ஆஸ்திரேலியா. இந்திய தரப்பில் 5 விக்கெட்டுகளை வீழ்த்தினார் ஜஸ்பிரித் பும்ரா. வங்கக்கடலில் அடுத்த 24 மணி நேரத்தில் காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தெற்கு அந்தமான் கடல் மற்றும் அதனையொட்டிய தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதிகளின் மேல் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவுவதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. இதன் காரணமாக தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதிகளில் அடுத்த 24 மணி நேரத்தில் காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகக்கூடும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது அதற்கு அடுத்த 2 நாட்களில் வலுப்பெற்று மேற்கு வடமேற்கு திசையில் தமிழக கடலோர பகுதிகளை நோக்கி நகரக்கூடும் என்று கணிக்கப்பட்டுள்ளது. இதன் காரணமாக தமிழ்நாட்டில் இன்றும் நாளையும் மிதமான மழை பெய்யலாம் என்று கூறப்பட்டுள்ளது. நாளை மறுநாள் நாகப்பட்டினம், திருவாரூர், கடலூர், மயிலாடுதுறை மாவட்டங்கள் மற்றும் காரைக்காலில் மிக கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது. தஞ்சாவூர், அரியலூர், பெரம்பலூர், புதுக்கோட்டை, திருச்சி, கள்ளக்குறிச்சி, விழுப்புரம், செங்கல்பட்டு மாவட்டங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது. 18ஆம் தேதி கடலூர், விழுப்புரம் மாவட்டங்கள் மற்றும் புதுவையின் மிக கனமழையும், மயிலாடுதுறை, நாகப்பட்டினம், திருவாரூர், கள்ளக்குறிச்சி, திருவண்ணாமலை, ராணிப்பேட்டையில் கனமழையும், சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு மாவட்டங்களில் கனமழையும் பெய்யலாம் என்று வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. இருநூறு தொகுதிகளில் வெற்றி என்ற திமுகவின் கனவு பலிக்காது என எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். அதிமுக பொதுக்குழு மற்றும் செயற்குழு கூட்டம் சென்னை அடுத்த வானகரத்தில் நடைபெற்றது. கூட்டத்தில் உரையாற்றிய அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அதிமுக ஆட்சியின் போது நிறைவேற்றப்பட்ட திட்டங்கள், சாதனைகளை எடுத்துரைத்தார். அதன்பின் ஆட்சிக்கு வந்த திமுக தேர்தல் நேரத்தில் முன்வைத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றவில்லை என்று குற்றம் சாட்டினார். வரும் சட்டமன்ற தேர்தலில் 200 தொகுதிகளில் வெல்வோம் என திமுக பகல் கனவு காண்பதாக கூறினார். இன்னொருவரும் திமுகவில் இருக்கிற குடும்ப உறுப்பினர் திருமதி கனிமொழி அவர்கள் சொல்றாங்க, இருமாப்போடு சொல்கிறேன், இருமாப்போடு சொல்றாங்களாம் திருமதி கனிமொழி 200 இடத்துல வெற்றி பெறும். ஏதோ கனவுல வந்திருக்கோம், நனவாகாது. திருமதி கனிமொழி அவர்களே, கனவில் உங்களுக்கு வந்திருக்கும், நனவாகாது. நீங்க 200 தொகுதி சொல்றீங்கல்ல, அது அதிமுக கூட்டணிக்கு பொருந்தும். டாஸ்மாக் மதுபான கடைகளில் விஞ்ஞான முறையில் முறைகேடு நடப்பதாகவும் இபிஎஸ் குற்றம் சாட்டினார். தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டிருப்பதாகவும் திமுக கூட்டணி கட்சியினர் இதனை கண்டுகொள்வதில்லை என்றும் சாடினார். கருணாநிதி குடும்பம் என்ன மன்னர் குடும்பமா என்று வினவிய எடப்பாடி பழனிசாமி குடும்ப ஆட்சிக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் தேர்தலாக 2026 தேர்தல் அமையும் என்று நம்பிக்கை தெரிவித்தார். திரு கருணாநிதி குடும்பம் என்ன மன்னர் குடும்பமா? மன்னர் ஆட்சியில் தான் மன்னருக்கு பிறகு அவருடைய மகன் முடிசூட்டிக் கொள்ளுவார், அதுக்கு பிறகு அவருடைய மகன் முடிசூட்டிக் கொள்வார். அப்படித்தான் திரு கருணாநிதி இருந்தார். அவர் மறைவுக்கு பிறகு திரு ஸ்டாலின் முடிசூட்டிக் கொண்டார். இப்போ ஒரு வாரிசை கொண்டாந்து முடிசூடுறதுக்கு துடிக்கிறார். மக்கள் ஒருமுறை ஏமாந்து உங்களுக்கு வாக்களித்து விட்டார்கள். கவர்ச்சிகரமாக பேசி மக்களை ஏமாற்றி தந்திரமாக நீங்க ஆட்சிக்கு வந்து விட்டீர்கள், கொள்ளைப்புறமாக. ஆனால் 2026 மக்கள் விழித்துக் கொண்டார்கள். அதனால் நிச்சயமாக 2026 அதிமுக ஆட்சி மலரும். குடும்ப ஆட்சிக்கு முற்றுப்புள்ளி வைக்கும், வாரிசு அரசியலுக்கு முற்றுப்புள்ளி வைக்கின்ற தேர்தலாக இந்த தேர்தல் அமையும்.